புதுச்சேரியில் பிச்சைக்காரன் சாமியார் பாவனை காட்டி கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். காரைக்காலில் போலி நகைகளை அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாஜக பிரமுகர் கொலையில் அரசியல் பின்னணி உள்ளது என்றும் இதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக வேண்டும் என்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வீடு உட்பட 5 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் பணியாற்றிய லேப் டெக்னீஷியன் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவமனை மீது சந்தேகம் இருப்பதாக கூறி இறந்தவரின் உடலை மருத்துவமனையில் வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் பேச்சுவார்த்தை முடிவு ஏற்பட்டு 5 மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வு குறித்து நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் சமூக அமைப்புகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.